மார்ச் 8, 2014 மலேசியன் ஏர்லைன்ஸோட MH370ங்கிற ஒரு விமானம் 12 க்ரூ மெம்பர்ஸ் உட்பட 239 பேர் ஒன்போர்ட் செய்யப்பட்டு கோலாலம்பூர் மலேசியால இருந்து சைனாவை நோக்கி டேக் ஆஃப் ஆகி புறப்பட்டு சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு பிளைட்டோட கம்யூனிகேஷன் ஃபுல்லா தரப்பட்டு கிரவுண்டோட எந்த ஒரு தொடர்புமே இல்லாம போய் பிளைட் மாயமா மாறியது. உலகத்தோட ஹெட்லைனா இருந்த இந்த பிளைட்டுக்கு என்னாச்சு, பிளைட் தேடின இந்த 10 வருஷத்துல கடைசியா கிடைச்சது என்ன, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால இந்த மாதிரியான வீடியோக்குள்ள தொடர்ச்சியா பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மார்ச் 8, 2014 விடிய காலை 12:48 பிளைட்ல 2 பைலட்ஸ் உட்பட 12 க்ரூ மெம்பர்ஸ் மற்றும் 227 பேசஞ்சர்ஸ், இவங்க மொத்தமா 239 பேரும் 14 வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. குறிப்பா 2 பைலட்ஸுமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான். இப்போ பிளைட் கோலாலம்பூர்ல டேக் ஆஃப் ஆகி பெய்ஜிங் நோக்கி புறப்பட்டு போகுது. மலேசியாவோட எல்லையும் தாண்டுது. எல்லாமே சரியா தான் இருக்கு. எல்லாம் சரியா இருந்தா காலையில 6 மணிக்கு பெய்ஜிங்ல பிளைட் லேண்ட் ஆகணும். அதிகாலை 1:19 இப்போ மலேசியாவோட பார்டரை தாண்டி பிளைட் போயிட்டு இருக்கு. வியட்நாமோட ஹோச்சி மின் ஏர் டிராபிக் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணுங்கன்னு மலேசியாவோட ஏர் டிராபிக் கண்ட்ரோல் பைலட்ஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த மெசேஜை ரிசீவ் பண்ண பைலட் குட் நைட் MH370 அப்படின்னு மலேசியன் ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கு பாய் சொல்றாரு. இந்த கம்யூனிகேஷன் முடிஞ்சு சரியா 1 நிமிடம் 43 வினாடிகள்ல பிளைட் ரேடார்ல இருந்து மாயமா மாறியது. கீழே கிரவுண்ட் டிராபிக் கண்ட்ரோல்ல இருந்து எவ்வளவோ கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்றாங்க. ஆனா பிளைட்டை அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. தொடர்ந்தும் பிளைட்டை கம்யூனிகேட் பண்ண பல வகையில முயற்சி பண்றாங்க. ஆனா அது எந்த பயனும் கொடுக்கல. காலை 6 மணிக்கு பெய்ஜிங்ல அது லேண்ட் ஆகிருக்கணும். ஏதாவது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம்னு பெய்ஜிங்ல பிளைட் லேண்ட் ஆகிருக்கான்னு பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் லேண்ட் ஆகல. சுமார் 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பிளைட் மிஸ்ஸிங்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. மலேசியன் மிலிட்டரி கிட்ட இருந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. மிலிட்டரி ரேடார்ல அந்த பிளைட் ட்ரெக் பண்ணப்பட்ட டேட்டாவை பாக்குறாங்க. மலேசியால இருந்து புறப்பட்டு போன பிளைட் திரும்பவும் மலேசியா நோக்கி வந்து மறுபடியும் பேனங் ஐலண்ட் கிட்ட திசை மாறி அந்தமான் கடல் நோக்கி குறிப்பிட்ட தூரம் போனதும் அந்த பிளைட்டை ட்ரெக் பண்ண முடியாம போயிருக்கு. சரி, எந்த இடத்துல கம்யூனிகேஷன் கட்டாச்சோ, எங்க வந்து ட்ரெக் பண்ண முடியலையோ அந்த இடத்துல தான் விபத்துக்குள்ள இருக்கும்னு, அங்கதான் அந்த பிளைட் இருக்கும்னு அந்த இடத்துல இருந்து அவங்களோட தேடுதல் வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை அங்க கிரேஷ் ஆகியிருந்தா பிளைட்டோட உதிரி பாகங்கள் ஏதாவது கிடைக்கலாம்னு கப்பல் மூலமாவும் வேறு சில டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் தேடி பார்க்கறாங்க. ஆனா எந்த க்ளூ கிடைக்கல. மிலிட்டரி ரேடார்ல மட்டும் இல்லாம இந்த பிளைட் சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணும். சோ அதை வச்சு பிளைட்டோட லொகேஷன் ட்ரேஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அப்படி இந்த சேட்டலைட் டேட்டாவை வச்சு பார்க்கும்போது மிலிட்டரி ரேடார்ல காட்டினதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த லொகேஷன்ல தான் சிக்னல் கட் ஆகிருக்குன்னு தெரிய வர அந்த இடத்துல இப்போ தேட ஸ்டார்ட் பண்றாங்க. மார்ச் 8ல இருந்து ஏப்ரல் 28 வரைக்கும் கிட்டத்தட்ட 48 லட்சம் சதுர கிலோமீட்டர் தொடர்ச்சியா தேடியும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அடுத்த கட்டமா கடல்ல அங்கங்க வைக்கப்பட்ட அமைப்பான கடலுக்கு அடியில நடக்கிற விஷயங்களை டேட்டாவை கலெக்ட் பண்ற ஹைட்ரோபோன்ஸ் டேட்டால குறிப்பிட்ட நாள்ல ஏதாவது பதிவாகி இருக்கான்னு பாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் டேட்டா அவங்களுக்கு கிடைக்குது. அதை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல அது கடலுக்கு அடியில ஏற்பட்ட ஒரு சின்ன நிலநடுக்கத்தோட அதிர்வுன்னு தெரிய வருது. எந்த க்ளூவும் கிடைக்காத பட்சத்துல வேற வழியில பிளைட்டோட மொத்த டேட்டாவும் இருக்க பிளாக் பாக்ஸை கண்டுபிடிக்கணும்னு தேடுதலை தீவிரப்படுத்துறாங்க. பிளாக் பாக்ஸ் தண்ணியில விழுந்தாலோ இல்ல நெருப்புல எரிஞ்சாலோ அதுக்கு ஒண்ணுமே ஆகாத மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்க பேட்டரி 1 மாசம் வரைக்கும் இருக்கும். அதுல இருந்து ஒரு வகையான பல்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த சிக்னல் வச்சு அதை கண்டுபிடிக்க முடியும். ஆள் இல்லாத நீர்மூழ்கி கப்பல் வச்சு தேடுறாங்க. ஆனா கிடைக்கல. அதுக்கு பிறகு பேத்திமெட்ரிக் சர்வே அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி லேசர் மூலமா சீ ஃப்ளோர் எல்லாம் ஸ்கேன் பண்றாங்க. அந்த பிளாக் பாக்ஸ் அண்ட் பிளைட்டை தவிர 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழைய கப்பல் அதோட நங்கூரம்னு கிடைச்சதே தவிர விமானத்தோட பாகை எதுவும் கிடைக்கல. ஜூலை 29, 2015 ரீயூனியன் அப்படிங்கிற பீச்ல மக்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப பிளெப்ரானுங்கிற பிளைட்டோட உதிரி பாகம் கிடைக்குது. இதுல இருக்க சீரியல் நம்பர் MH370 சீரியல் நம்பர் கூட ஒத்து போகுது. அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த மாதிரியான 18 பாகங்கள் கிடைக்குது. ஆனா அதுல 3 மட்டும்தான் MH370. எவ்வளவு தேடியும் இன்னும் எதுவும் கிடைக்கல. 2014 இருந்து 2017 வரை தேடுதல் பணிக்காக மலேசியா மதிப்புப்படி கிட்டத்தட்ட 500 மில்லியன் செலவு பண்ணிருக்காங்க. செலவு மட்டுமே ஆகுது.
குழு எதுவும் கிடைக்கலங்கிறதுனால மலேசியன் கவர்மெண்ட் 2017 இந்த தேடுதலை சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த மாயமா மறைஞ்ச ஃபிளைட் பத்தின பல தியரிகள் பலராலும் முன்வைக்கப்பட்டாலும் இந்த 10 வருட தேடல் வேட்டையில இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஏவியேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் சில விஷயங்களை முன்வைக்கிறாங்க. இந்த ஃபிளைட்டோட கம்யூனிகேஷன் சிஸ்டம், செட்காம் சிஸ்டம், இது எல்லாமே மெனுவலா ஆஃப் செய்யப்பட்டிருந்தா மட்டுமே தான் இவ்வளவு பெரிய டிஸ்கனெக்ட் நடக்கும். ஸோ இதை யாரோ ஒருத்தர் மெனுவலா ஆஃப் பண்ணியிருக்கணும். இதை ஃப்ளைட்டுக்குள்ள பைலட்ஸை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. ஏன் பைலட்ஸ் இதை செஞ்சிருக்கணும்? அந்த நேரத்தில் ஃப்ளைட் பறந்த உயரத்தை பார்க்கும்போது கேபினுக்குள்ள ப்ரெஷர் கம்மியாகி பைலட்ஸ்க்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை உண்டானதுனால அதுக்கான ப்ரீகாஷன்ஸ் எடுக்க முன்னாடி அவங்க அன்கான்சியஸ்க்கு போயிருக்கலாம். அந்த நேரத்தில் சூழ்நிலையை சரி செய்ய இவங்க எடுத்த முயற்சி தான் ஃப்ளைட் யூட்டர்ன் எடுக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் அவங்க முழுசா அன்கான்சியஸ் ஆகிருக்கலாம். இதனால ஆட்டோ பைலட் மோட் தானா ஆன் ஆகி அடுத்தடுத்து சில டர்ன்ஸ்ல போன ஃப்ளைட் கொஞ்சம் தூரம் போய் ஃபியூல் காலியானதும் இந்தியன் ஓஷன்ல கிராஷ் ஆகிருக்கலாம்னு சொல்றாங்க. பிளாக் பாக்ஸோ இல்லனா அதோட பாகங்களோ கிடைக்காத வரை அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை.